இந்த வயசான தாத்தா அதிகாலையில் அலாரம் அடிக்கிறதுக்கு முன்னாடியே எழுந்திரிச்சு அவரோட மோட்டார் சைக்கிளை செக் பண்ண போயிடுவாராமா. அப்படி ஒரு நாள் அந்த தாத்தா அவரோட மோட்டார் சைக்கிளை அதிகாலையிலேயே எழுந்திரிச்சு ஃபுல்லாக த்ராட்டில் பண்ண ஆரம்பிச்சிட்டாரு. பக்கத்தில் இருக்கிறவங்களாம் இந்த தாத்தாவை திட்டினாலும் இந்த தாத்தா அவரோட எய்மை விடலை. இந்த தாத்தாக்கு உலகத்திலே ஃபாஸ்டஸ்ட் மோட்டார் சைக்கிளிஸ்ட் ஆகணும். இவங்க ஊரில் நடக்கக்கூடிய மோட்டார் சைக்கிள் போட்டியில் இந்த தாத்தாவும் கலந்துக்கிறாரு. எல்லா மோட்டார் சைக்கிளும் போட்டி ஆரம்பித்தோன்னு கிளம்புனாலும் இந்த தாத்தாவோட மோட்டார் சைக்கிள் மட்டும் ஸ்டார்ட் ஆகலை. அவங்க ஃப்ரெண்ட்ஸை வர சொல்லி இந்த தாத்தாவும் அந்த மோட்டார் சைக்கிளை தள்ள சொல்கிறாரு. அப்படி அவங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் உதவியால் தள்ளினதுக்கப்புறம் அந்த மோட்டார் சைக்கிளும் ஸ்டார்ட் ஆகி எல்லா மோட்டார் சைக்கிளையும் ஓவர் ஸ்டேக் பண்ணி போயிட்டு இருக்குது. இந்த தாத்தாவோட மோட்டார் சைக்கிள் வேகமாக போனாலும் அங்கே இருக்கக்கூடிய ஒரு வளைவில் இந்த தாத்தானால வளைக்க முடியாமல் கீழே வந்துடுறாரு. அப்படியே அந்த போட்டியிலையும் தோத்துறாரு. எல்லா மோட்டார் சைக்கிளையும் இவர் ஓவர்டேக் பண்ணி போனனால மன வருத்தத்திலே வீட்டுக்கு போகும்போது நெஞ்சு வலி வந்துடுது. அப்படியே அவரை ஹாஸ்பிட்டலில் கொண்டு போய் ஜாயின் பண்ணும்போது அவருக்கு மெடிசன்லாம் தராங்க. இருந்தாலும் இவர் முயற்சியை கைவிடாமல் அவர் வீட்டெல்லாம் அடமானம் வச்சு இவர் இன்னொரு மோட்டார் சைக்கிள் செய்ய ஆரம்பிக்கிறாரு. அந்த மோட்டார் சைக்கிளை பெரிய ஒரு போட்டியில் போய் கலந்துக்கிறாரு. அந்த மோட்டார் சைக்கிளை செக் பண்ணும்போது அந்த மோட்டார் சைக்கிளை பிரேக் இல்லைன்னு கண்டுபிடிக்கிறாங்க. இருந்தாலும் இந்த தாத்தா அந்த மோட்டார் சைக்கிளை இவங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் தள்ள சொல்லி ஸ்டார்ட் பண்ணி அந்த ரேஸ்லையும் கலந்துக்கிறாரு. இந்த தாத்தா கிட்டத்தட்ட 120 கிலோமீட்டர் வேகத்தில் போய் எல்லாத்தையும் அதிர்க்க வைக்கிறாரு. அப்புறம் இந்த தாத்தா இதை விடக்கூடாதுன்னு சொல்லிட்டு வேகம் அதிகரிக்க இந்த தாத்தா கிட்டத்தட்ட 200 km/h போகிறாரு. சைலன்சரில் வரக்கூடிய ஹீட்னால இந்த தாத்தாவோட காலே வெந்துடுது. பட் இருந்தாலும் இந்த தாத்தா முயற்சியை கைவிடக்கூடாதுன்னு சொல்லிட்டு கிட்ட வேர்ல்ட் ரெக்கார்டையே பீட் பண்ணி எடுத்துடுறாரு. அப்புறம் இந்த தாத்தா இந்த வண்டி நிறுத்தலாம்னு பார்த்தா அந்த வண்டியில் பிரேக் இல்லை. அப்படியே கீழே விழுந்துட்டு அந்த தாத்தா அவர் காலையும் பார்க்குறாரு. அவர் காலு அந்த சைலன்சர் ஹீட்டுனால வெந்து போய் கிடக்கும். இருந்தாலும் கவலைப்படாமல் இந்த தாத்தா அவரோட லைஃபோட டார்கெட்டை அச்சீவ் பண்ணிட்டேன்னு சொல்லிட்டு சிரிச்சுக்கிட்டே படுக்கிறாரு. இது ஒரு